வணக்கம் ஆசிரியர் மாணவிகளே. உங்களுடைய 2ஆம் பருவம் தமிழ் மேஜர் பகுதியில் அலகு 1ல் தாய்மொழி கல்வியின் சிறப்பில் பல்வேறு தலைப்புகள் உள்ளன. அந்த தலைப்பில் உங்களுக்கு எந்த விதத்தில் 5 மதிப்பெண் வினாக்கள் மற்றும் 10 மதிப்பெண் வினாக்கள் கேட்கப்படும் என்பதை உங்களுக்கு இங்கே வினாக்கள் மூலம் நான் விளக்கி கூறுகின்றேன். 5 மதிப்பெண் வினாக்கள் மற்றும் 10 மதிப்பெண் வினாக்கள் எப்படி வேணாலும் அந்த தலைப்புகள் உங்கள் சிலபஸ் தலைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து வரும். முதல் கேள்வி என்னென்னா, தாய்மொழி கற்பித்தலில் இன்றியமையாயை விளக்குக. தாய்மொழி கற்பித்தலில் சிந்தனை ஆற்றலை எவ்வாறு மாணவர்களிடம் வளர்க்கலாம்? எண்ணத்தை வெளியிடும் கருவியாக மொழி எவ்வாறு செயல்படுகிறது? தாய்மொழி கல்வியின் மூலம் மாணவர்களிடம் படைப்பாற்றல் கல்வியை எவ்வாறு வளர்ப்பாய்? தாய்மொழி கல்வியின் மூலம் கற்பனை திறனை எவ்வாறு வளர்க்கலாம்? தாய்மொழி கல்வியின் மூலம் கருத்துக்களை எவ்வாறு பகிர்ந்து கொள்ள முடியும் என்பதனை விளக்குக. மொழிப்பாட பகுதியில் இலக்கிய நயமுணர்ந்து இன்புறுதல் எவ்வாறு? சமூகம் மற்றும் ஒழுக்க பண்புகளை தாய்மொழி கல்வியின் மூலம் மாணவர்களிடம் எவ்வாறு வளர்க்க வேண்டும்? அடுத்ததாக, வாழ்க்கை திறன்கள் என்றால் என்ன? மாணவர்களிடம் எவ்வாறு வளர்ப்பாய்? மொழிக்கும் பண்பாட்டிற்கும் உள்ள தொடர்பினை விளக்குக. மொழி கற்பித்தலில் உள்ள பொது கோட்பாடுகளை விளக்குக. காக்னேயின் அறிவு வளர்ச்சி கோட்பாடுகளை விளக்குக. பியாஜேயின் அறிவு வளர்ச்சி கோட்பாடுகளை விளக்குக. அப்படிங்கிற கேள்வி முழுவதுமாக நமது இந்த முதல் அலகு பாடப்பகுதியிலிருந்து உங்களுக்கு நான் அனைத்து வினாக்களும் நான் கொடுக்கப்பட்டுள்ளேன். இதை நீங்கள் இந்த கேள்விகளை நீங்கள் இந்த 13 வினாக்களை நீங்கள் படித்தாலே போதும். இந்த அலகு 1ல் எந்த விதத்திலும் உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டாலும் நீங்கள் சிறப்பாக என்ன செய்ய முடியும்னா வினாக்களுக்குரிய விடைகளை அளிக்க முடியும். அடுத்த பாடப்பகுதியில் அலகு 2ல் மொழித்திறன்களும் வளங்களும் அப்படிங்கிற பகுதியிலேருந்து உங்களுக்கு வினாக்களை நான் விளக்கமாக சொல்கிறேன். அதோடு உங்களுக்கு இந்த பாடப்பகுதியெல்லாம் நடத்தி முடித்த பிறகு அதுக்குரிய வினாக்களை காண்பித்த பிறகு ஒரு 5 மதிப்பெண் வினாக்களை எவ்வாறு நீங்கள் எழுத வேண்டும், 10 மதிப்பெண் வினாக்களை எவ்வாறு நீங்கள் உங்களுக்கு தேர்வறையில் பதில் அளிக்க வேண்டும் என்பதை நான் விளக்கமாக கூறுகிறேன். 40 பக்கங்கள் கொண்ட அந்த புக்லெட்டில் நம்ம கண்டிப்பாக 5 மதிப்பெண் வினாக்களுக்கு 3 வினாக்களையும், 10 மதிப்பெண் வினாக்களுக்கு 5 வினாக்களை எதுவும் அது 2 அல்லது 1 அதில் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு தெரிந்த சிறப்பான வினாவை தேர்ந்தெடுத்து நீங்கள் பதில் எவ்வாறு அளிக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் விளக்கமாக கூறுகிறேன். இந்த வினாக்களை நீங்கள் எழுதி வைத்து கொண்டு இப்போது இருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பித்தால் 70 மதிப்பெண் கொண்ட தேர்வுகளில் சிறப்பான மதிப்பெண் நீங்கள் பெற முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.